மாநிலம் மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள பெட்டிக் செமினார் மேல்நிலைப் பள்ளியில் நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி சார்பில் நடைபெறும் துளிரும் விஞ்ஞானி நிகழ்ச்சியை புதுவை மாநில துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். ராஜகுமார், இந்த நிகழ்வில் வேறு யாரெல்லாம் பங்கேற்றுள்ளார்கள்? தமிழ் தொலைக்காட்சி மற்றும் பெட்டிக் செமினார் மேல்நிலை பள்ளி இணைந்து நடத்தும் துளிரும் விஞ்ஞானி மாநில அளவிலான அறிவியல் திருவிழாவை புதுச்சேரியுடைய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தற்போது தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் உள்ள பெட்டிக் செமினார் மேல்நிலை பள்ளியில் நடைபெறும் இந்த அறிவியல் திருவிழாவை புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் செல்வரும் ஆகியோர் தொடங்கி வைத்திருக்கின்றனர். முன்னதாக நிகழ்ச்சியில் உரையாற்றிய புதுச்சேரி துணை ஆளுநர் கைலாஷ்நாதன் மாணவர்களிடையே பூமியை காப்பதற்கான விஷயங்கள், பல்வேறு விஷயங்களை எடுத்துரைத்தார். குறிப்பாக ரீயூஸ், ரெடியூஸ் மற்றும் ரீசைக்கிள் என்ற மைய கருத்தை வைத்து இந்த கண்காட்சி நடைபெறுவதை பாராட்டிய துணை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடர்ந்து இந்த கண்காட்சியை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த அறிவியல் கண்காட்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். 500க்கும் மேற்பட்ட படைப்புகளை அவர்கள் இந்த இடத்தில் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், நியூஸ்7 தமிழ் நிர்வாக இதனுடைய செயல் அதிகாரி ராஜா, சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஷியாம்குமார், அதே போல கல்வி 7 தமிழின் ஆசிரியர் சிவபிரகாசம் ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார். பெட்டிக் செமினார் மேல்நிலை பள்ளி சார்பில் பெட்டிக் செமினார் பள்ளியினுடைய முதல்வர் மற்றும் துணை முதல்வர் ஆகியோர் பங்கேற்கின்றனர். தொடர்ந்து தற்போது இந்த அறிவியல் கண்காட்சி என்பது மாலை 3 மணி வரை நடைபெற இருக்கிறது. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அவர்களுடைய படைப்புகளை மதிப்பெண்ணிட்டு அதன் பிறகு சீனியர் மற்றும் ஜூனியர் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு அதில் 6 பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இதில் தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் சென்னையில் நடைபெற உள்ள இறுதிப் போட்டிக்கு இந்த அறிவியல் கண்காட்சி துணைநிலை ஆளுநர் ஒரு சபாநாயகர் தற்போது தொடங்கி வைத்து இந்த அறிவியல் கண்காட்சி என்பது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் இந்த அறிவியல் கண்காட்சி ஒரு முக்கிய நிகழ்வாக நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியும் கல்வி 7 தமிழ் யூடியூப் பக்கமும் தொடங்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், சபாநாயகர் ஆகியோர் இந்த கல்வி 7 தமிழ் லட்சணையை வெளியிட நியூஸ்7 தமிழின் தலைமை செயல் அதிகாரி ராஜா, சீனியர் ஸ்ட்ராட்டஜிக் அட்வைசர் ஷியாம்குமார் மற்றும் கல்வி 7 தமிழின் ஆகிய சிவபிரகாசம் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். ஏற்கனவே நியூஸ்7 தமிழ் சார்பில் ஏற்கனவே பக்திக்கு என தனி பிரத்யேகமாக யூடியூப் தொலைக்காட்சியும், விவசாயமான அக்ரி யூடியூப் தொலைக்காட்சியும், ஸ்போர்ட்ஸ் ஹெல்த் என 4 யூடியூப் தொலைக்காட்சி உள்ளன. தற்போது கல்விக்கென பிரத்யேகமாக ஒரு யூடியூப் தளமும் அது தொடர்ந்து டிஜிட்டல் தளமும் தற்போது புதுச்சேரி துணை ஆளுநர் கைலாஷ்நாதன் தொடங்கி வைத்திருக்கிறார். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜகுமார்.